திறப்பின் வாசல் ஜெபம். உலகமெங்கும் எழுப்புதல் அக்கினியை பரவச் செய்வதற்காக தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நாலுமாவடியில் 44 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 50,000 பேர் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். பாடல் ஆராதனைக்கு பின் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் இந்தியாவின் ரட்சிப்பிற்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1274 மிஷனரிகளை தேவன் பயன்படுத்தவும் வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து கருத்தோடும் மனதுருக்கத்தோடும் ஜெபித்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காகவும் இந்தியாவில் உள்ள சிக்கிம் மாநிலத்திற்காகவும் கத்தார் மற்றும் இஸ்ரேல் தேசங்களின் எழுப்புதலுக்காகவும் ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். 10, 11, 12ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய மாணவர்களை மேடைக்கு முன்பாக வரவழைத்து விசேஷித்த ஆலோசனை கொடுத்து அவர்களின் எதிர்கால படிப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுத்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 24 வருஷமா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. 24 வருஷமா தோல் வியாதி. என்ன செய்யும்? அந்த இது சர்ப்பத்து தோல் மாதிரி இருக்கும், பாம்பு தோல் மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லா இருக்கும். எப்படி உங்களுக்கு சுகமாச்சு? போன மாசம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து போன மாசம் அப்பா என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க 3 தடவை. அன்னைக்கே சுகமாயிடுச்சு. அன்னைக்கே சுகமாயிடுச்சு. 24 வருஷமா இந்த தோலை பார்த்தா சர்ப்பத்தின் தோல் மாதிரி இருக்குமா, பாம்பு தோல் மாதிரி. எப்படி நாகமானுடைய குஷ்டத்தை சுகமாக்கி ஒரு சிறு பிள்ளையினுடைய உடல் மாதிரி மாற்றினாரோ, ஒரு குழந்தையினுடைய சரீரம் மாதிரி கத்தர் மாற்றி இருக்கிறார். மேரேஜ் ஆகி 4 இயர்ஸா பேபி இல்லாம இருந்தோம். எத்தனை வருஷம்? 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், எங்களுக்கு வந்து குழந்தையே இருக்காதுன்னு கூட சொல்லிட்டாங்க. மார்ச் மாசம் 4ஆம் தேதி இங்க மிராக்கல் பிளெஸிங் ப்ரேயருக்கு வந்து அட்டென்ட் பண்ணோம். ஃபேமிலியோட வந்தோம். இங்கே வந்திருந்தீங்க? ஆமா, இங்க வந்து அட்டென்ட் பண்ணோம் சார். ஜாய்ஸ் ஆண்டி கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அதே இயர் வந்து நவம்பர் 26 இவங்க 2 பேரும் பிறந்துட்டாங்க சார். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு முட்டை கிராமம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே மூச்சு பேச்சு இல்லாமல் ஆம்புலன்ஸில் தூக்கின்னு போனாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. எங்கள் பையன் வந்து அண்ணனை யூடியூப்பில் ஃபோன் நம்பர் எடுத்து மோகன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். மோகன் அண்ணா அந்த நேரத்தில் ஃபோனை எடுத்துருக்குறாங்க. அங்கிள் எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு யாருமே இல்லை, எங்கள் அப்பா கூட இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்கன்னு அழுதுகிறான். தம்பி நீ விசுவாசிக்கிறியா, அவங்க அம்மா சாவலன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணா. அங்கிள் நான் நம்புகிறேன், எங்கள் அம்மா சாவல அங்கிள், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு என் பையன் சொல்லி அழுதுருக்கிறான். நீ அழுவாத, கண்ணை தொடச்சிட்டு போய் அம்மா காதில் போன வை, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணா சொன்னாங்களா. காதில் வச்சுட்டு ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுக்கிறான். அண்ணன் ஜெபம் முடிக்கிற போது அப்படின்னு ஒரு மூச்சு எனக்கு வந்துச்சான். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாரணி அப்பாதுரை அவர்களும் வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் முன் செல்லும் இயேசு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட தேவஜனங்கள் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையை மிகுந்த எதிர்பார்ப்போடும் ஆர்வத்தோடும் கவனித்து கேட்டார்கள். அவர் தடைகளை நீக்க போடுகிறவர், அவர் முன்னாலே நடந்து போகிறார். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சாத்தான் சவால் விட்டு கொண்டிருக்கலாம். நான் தடுக்கிறேன் பாரு உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை, நான் தடுக்கிறேன் பாரு உன்னுடைய வியாபாரத்தை,
நான் தடுத்து நிறுத்துறேன் பாரு உனக்கு குழந்தை பிறப்பதை. நான் தடுத்து நிறுத்துறேன் பாரு உன் ஊழியத்தை. நீ இதை வாங்கிடுவியா, இதை கட்டி முடிச்சிருவியா, நான் தடுக்கிறேன்னு சொல்லி சாத்தான் சவால் விட்டு எதிர்த்து நிற்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதுங்க, நான் முன்னாலே போகிறேன். ஜெப நேரத்தில் முன் செல்லும் இயேசுவுக்கு தங்களது வாழ்வில் காணப்படும் கோணலான காரியங்களை அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். அநேகர் பாவ, வியாதி, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டனர். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என் உள்ள பேசும், உன்னை வாழ விட மாட்டேன், உன் குடும்பம் நல்லா இருக்கும்ல, நீ ஒன்று நீயே அழிச்சுக்கோன்னு சொல்லலாம். நானே என்ன நிறைய வாட்டி சூசைட் அட்டன் பண்ணேன். இன்னைக்கு கூட ஈவினிங் போய் ஏதாவது அட்டன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்குள்ள ஒரு சர்ப்பத்தை ஆவி வெளியேறினதை நான் உணர்ந்தேன். போயிட்டு அந்த ஆவி 7 வருஷமா இருந்த பாம்பின் ஆவி பாருங்க, சர்ப்பத்தின் ஆவி இந்த மகளோடு பேசி, உன் குடும்பம் நல்லா இருக்குன்னா நீ செத்துரு, உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நீ தற்கொலை பண்ணிரு. பல தற்கொலை பண்ண முயற்சித்து இருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, கூட்டத்துக்கு வந்துட்டு தற்கொலை பண்ணி செத்துறணும்னு வந்திருக்கிறாங்க. ஆனாங்க இயேசு வந்ததுனால விடுதலை. 8 வருஷமா காதே கேட்காதுங்க ஐயா. எந்த காது? இந்த காதுங்க. ஓ, கேட்காது, உங்களுக்கு கேட்காது. நீங்க அங்க உட்கார்ந்து இருப்ப, நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, காதுல கேட்காது. இப்போ 5 நிமிஷத்துல நீங்க ப்ரேயர் பண்ணீங்க. எனக்கு விழுந்த வாழ்க்கையில கோடான கோடி, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த காதை சுகப்படுத்த முடியாத. அல்லேலூயா, அற்புதமான ஆண்டவர் பாருங்க. ஆமென். இந்த காதை பத்திக்கிடுங்க. இந்த காதை கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குது. 8 வருஷமா? ஆமா, 8 வருஷமா அந்த காது கொஞ்சம் கூட கேட்காது. இன்னைக்கு இயேசு அந்த காதை திறந்து விட்டார். கறந்துட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் முன் செல்லும் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு திரும்பி சென்றனர். வரும்போது நிறைய தடைகளோடு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன். நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. சந்தோஷமாக போகிறேன். அண்ணா சொன்னாருங்க, இயேசுவை முன்ன வச்சு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னார். இனி வர நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கண்ணி நிமை போல் அவரை முன்ன நிற்பாட்டிட்டு நாங்கள் மறுவழியை செய்யலான்றதாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் கடவுள்கிட்டேருந்து விடுதலை பெற்று போகிறோம். நாங்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.